பாவம்பா அந்த மனுஷன், என்ன படாத பாடுபடுறான் பாருங்க. இப்படி சில பேரை பார்த்து பேசிக்கொண்டிருப்பார்கள். பாவம் என்ற ஒரு வார்த்தை அவன் செய்ய வேண்டிய காரியங்களிலிருந்து அவனை செய்ய விட்டாமல் தடுத்து மற்றவர்கள் முன்னாலே கூனி குறுகி நிற்க வைப்பது. அந்த நிலைக்கு நாம் காரணமா, நாம் பிறந்ததின் பலனா, தன்னை பெற்றெடுத்தவர்கள் செய்த காரியங்களால் ஏற்பட்ட ஒரு நிலையா? மிகவும் சிந்தித்து பார்த்தால் யாருக்கு யார் பாவம் செய்வது? வினை என்பது அறியாதது, விதி என்பது தெரியாதது. இவையெல்லாம் தவிர்த்திட வாழ வேண்டிய ஒரு மனநிலையிலே மனிதனை படைத்து விட்டார்கள். படைப்பிலே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. சமநிலைப்படுத்த முடியாமல் தவிப்போருக்குத்தான் இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். ஆனால் ஆசைப்படாதவன், மற்றவர்களுக்கு தொந்தரவு தராதவனுக்கு எந்த பாவமும் அணுகாது. பாவம் அணுகாதிருக்க நாம் பாவம் செய்வதை தவிர்ப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.